மகா பெரியவாச்சரணம். திருப்பாவை என்று சொன்ன உடனேயே ஆண்டாள் என்று நாம் சொல்கிறோம். இங்கே ஆண்டாளுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னவென்றால் அவள் எல்லோரையும் எழுப்புவது போல் பாடுகிறாள். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே நீங்க நினைப்பீங்க. ஆனால் இது முக்கியமான ஒரு விஷயம். இதுவரை ஆழ்வார்கள் திருப்பள்ளி எழுச்சி யாருக்கு பாடினார்கள் என்றால் அந்த பகவானுக்கு பாடினார்கள். ஆனால் இந்த கோதையோ யாருக்கு பாடுகிறாள்? பக்தர்களை எழுப்புவதற்காக பாடுகிறாள். ஏன் இவள் அப்படி பாட வேண்டும்? ஏன் இவள் தனியாக கோவிலுக்கு செல்லக்கூடாதா? அனைவரையும் எதற்கு எழுப்புகிறாள் என்றால் இது முக்கியமான ஒரு விஷயம். என்ன என்றால் கோயிலுக்கு செல்லும் பொழுது தனியாக செல்லக்கூடாது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. குடும்பத்தோடு உறவினர்களோடு சேர்ந்து அந்த இறைவனின் அனுபவம் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஆக பக்தர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிய அவள் முதல் கிடையாது. கடைசியாகவும் யாரும் இன்னும் பாடல் இல்லையா? திரும்ப பக்தர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சின்னு யாருமே பாடலையே. இவள் தான் பாடியிருக்கிறாள். ஆக அப்படிப்பட்டவளை இந்த மார்கழியில் நாம் ஒவ்வொரு நாளும் அவள் பாசுரம் சொல்லி சொல்லி அவளுடைய பக்தியை மெச்சி மெச்சி நாமும் அனைவருடன் சேர்ந்து அந்த பகவானின் நினைவில் கோடிக்கழிப்போம். மகா பெரியவா சரணம்.